முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர கால நெருக்கடிகளை நினைவு கூறும் வகையில் சேலத்தில் நடத்தப்பட்ட புகைப்பட கண்காட்சி மனித உரிமை ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெறும் வகையில் அமைந்திருந்தது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா உலக மக்களால் கொண்டாடப்படுகிறது. ஜனநாயகத்தின் 4 தூண்களாக விளங்கும் அரசியலமைப்பு, மக்களாட்சி தத்துவம், நீதித்துறை, ஊடக சுதந்திரம் போற்றி பாதுகாக்கப்படுவதால் இந்தியா உலக அரங்கில் தனித்து நிற்கிறது. இதற்கு ஊறு விளைவிப்பது போல கடந்த 1975ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி 1977ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி வரை 21 மாதங்களுக்கு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியால் கொண்டுவரப்பட்ட அவசர நிலை அமலில் இருந்தது. அரசியல் தலைவர்கள் தொடங்கி அப்பாவி பொதுமக்கள் வரை பல்வேறு தரப்பினரும் பாதிக்கும் வகையில் இந்த அவசரகால நெருக்கடி நிலை அமைந்திருந்தது. இந்திய ஜனநாயகத்தின் இருண்ட அத்தியாயமான அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் 50வது ஆண்டில் இது குறித்த உண்மை தகவல்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் அவசர நிலை குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் சேலத்தில் நடைபெற்றது. அவசர நிலையின் போது அரசியல் கட்சி தலைவர்கள் எவ்வாறு நடத்தப்பட்டார்கள், சாதாரண மக்களின் நிலை, ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் குறித்த தகவல்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சியை பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் நாச்சியப்பன் தொடங்கி வைத்தார். ஊடகம் தொடங்கி சாதாரண மக்கள் வரை பாதிக்கப்பட்ட அவசர நிலை குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள இந்த கண்காட்சி நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பொருளாதார வீழ்ச்சி, பணவீக்கம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஷயங்களும் அவங்களால அக்சஸ் பண்ண முடியல. பொதுமக்கள் அத்தனை துயரங்களையும் அனுபவித்தார்கள். இந்த விஷயங்களை நாங்கள் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த கருத்தரங்கம் இங்கே நடக்குது. இங்கே ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது. இதை நாங்கள் அடுத்தடுத்து மண்டல் லெவல்லையும் கிளை அளவுலையும் பொதுமக்கள்கிட்டையும் மாணவர்கள்ட்டையும் எடுத்துகிட்டு போகிறத பிஜேபி இன்றைக்கி இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனிதர்களுக்கான அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் அதற்காக போராடிய அரசியல் தலைவர்களும் கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டனர். அவசர நிலையின் போது பல்வேறு தலைவர்கள் முகாமிட்ட சேலம் மாவட்டத்தில் அவசர நிலை குறித்து விழிப்புணர்வு கண்காட்சி நடத்தப்பட்டது மனித உரிமை ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெறும் வகையில் அமைந்திருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.